எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் அனுபவி மூர்த்தி ஆத்மா தோல்வி அடைவதில்லை என்பதன் பொருள் என்ன? சில தினங்களுக்கு முன்னாடி பரமாத்மா வானிலை இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அனுபவி மூர்த்தி ஆத்மாக்கள் தோல்வியை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு ஆத்மா என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா, இதுக்கு என்ன அர்த்தம், என்ன சொல்ல வர்றாரு இறைவன் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அவருக்கான விடை தான் இந்த வீடியோவில் சொல்ல ட்ரை பண்ணுறோம். பாருங்களேன், இப்போ ராஜயோகம் நான் ஒரு 15 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இதில் அனுபவி மூர்த்தி என்னன்னா எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம்னாவே எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஓகேவா? இங்கே 2 வகையான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது ராஜயோகத்தில். அப்படின்னா என்னென்னா, நமக்கு வாழ்க்கையில் ஒரு நிகழ்வு நடக்குது, ஒரு சம்பவம் நடக்குது. அது ஏன் எப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது அடுத்த நாள் இல்லை அதுக்கு அடுத்த நாளில் நமக்கு வாணியில் ஒரு விஷயம் பரமாத்மா சொல்லுவார். அதுவும் இதுக்கும் ஈக்குவேட் ஆகும், சம்பந்தம் வரும். அப்போது ஒரு அனுபவம், அதோடைய பாடம் 2-3 நாளில் வானியில் வந்துடும். இப்படி நிறைய நடக்குது. சில டைம் வானியில் ஃபஸ்ட்டு படிச்சிருவோம், அதுக்கப்புறம் அதுக்கான அனுபவங்கள் ரியல் டைம் லைஃப்பில் நடக்கும். ஓகேவா? இப்படி இந்த 15 வருஷமும் தினசரி அனுபவங்கள் வர்றதுனால நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கோம். இப்போ வேற யாராவது அவங்க வாழ்க்கையில் பிரச்சனைன்னு நிற்கும் போது நம்ம இது ஏற்கனவே கேட்டிருக்கிறதுனால, ஏற்கனவே அனுபவங்கள் வந்ததுனால, ஏற்கனவே வானிலையும் படித்ததுனால, சொல்யூஷன் தெரியுன்றதுனால நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சர் சொல்லுவோம். அவங்களுக்கு என்னென்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் சக்ஸஸ் தான். அவங்க என்ன ஆச்சரியமாக பார்ப்பாங்கன்னா, இவங்களுக்கு எப்படி இதெல்லாம் ஆன்சர் தெரியும்? அனுபவம் தான். இதுதான் பரமாத்மா சொல்கிறார், அனுபவி மூர்த்தி ஆத்மா தோல்வி அடைவதில்லை அப்படின்றத பரமாத்மா விளக்கி சொல்கிறார். இதில் வானிலை படிக்கும்போது ஒரு பியூட்டியான விஷயம் என்னென்ன, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் தான் பேசுகிறேன். வானிலை இந்த பேச்சுலர்ஸ் இருக்காங்களே, அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் படிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு என்ன தோணும், இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாரு? நான் ஒரு குடும்பஸ்தன், மனைவி இருக்குது, குழந்தை இருக்குது, இது ஏன் சொல்கிறாரு அப்படின்னு எனக்கு தோணும். இப்போ இது என் ஏரியா கிடையாது, ஆனாலும் சொல்கிறாரு அப்படின்னு. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, பரமாத்மா எல்லாருக்குமே அப்பா, கரெக்டாக? ஸோ பேச்சுலர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் அவர் தான் அப்பான்றதுனால அவங்க ஃபேஸ் பண்ணுற இஷ்யூக்கு சொல்யூஷன் கொடுக்குறாரு வானிலை. இதே A4 ஸ்டேஷனில் தான் 4 பேஜுக்கு தான் அவர் கொடுத்தாகணும். அதே மாதிரி சில பேருக்கு குடும்ப வாழ்க்கையை பற்றியெல்லாம் பேசுவார், வானிலை வரும். பேச்சுலர் நமக்கு தான் மனைவி இல்லையே, குழந்தை இல்லை, இதே வானிலை சொல்கிறாரு அப்படின்னு அவங்களுக்கு தோணலாம். சில பேருக்கு குழந்தைகளே இருக்காது, பரமாத்மா சொல்லி என்ன தத்தெடுத்துக்கோங்க அப்படின்னு. நமக்கு என்ன தோணும், நமக்கு ஏற்கனவே 2 குழந்தை இருக்குது, அதையே சமாளிக்க முடியல, இவரை வேற தத்துக்கணும் அப்படின்னு நம்ம புரிச்சுப்போம். ஆக்சுவலாக குழந்தையே இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் குழந்தை இல்லாததோட வலி என்னன்னு. அவங்களுக்கு இறைவனையே தத்தெடுத்துக்க முடியும்னா அது மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயம் வேற எதுவும் கிடையாது. அதனால அவர் அங்கே சொல்றார். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, சில வானிலை வர விஷயங்கள் அது எதுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி தெரியும். ஆனால் அவர் அது சம்மந்தப்பட்ட ஆத்மாக்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக வானிலை அதை சொல்றாரு அப்படின்னு. ஆனால் அதையும் நம்ம சீரியஸாக கேட்கணும். ஏன் தெரியுமா, நாளைக்கு நம்மளுக்கு ஒரு பேச்சுலர் கூட ஃபோன் பண்ணி எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது வானிலை பரமாத்மா சொல்லியிருக்க பார்த்தீங்கன்னா, அதை ஐடியாலஜியாக சொல்லலாம். ஆனால் அது நம்ம லைஃப்பில் நடந்திருக்காது மேபி. ஏன்னா எனக்கு நான் 38 வயசுல தான் நாலேஜில் வரேன். அப்போவே எனக்கு திருமணம் ஆகி 2 குழந்தைங்களும் இருக்குது. அப்போ தான் நான் சிஸ்டமுக்கே வரேன். அப்போ இப்போ எனக்கு எதாவது தெரியணும்னா பரமாத்மா வானிலை சொல்கிறது தான் எனக்கு ஒரு பேஸ், அது ஒரு நாலேஜ். சரியா? ஸோ இதை தான் நம்ம அங்கே கொடுக்குறோம். ஸோ இப்போ பிரேமானந்தன் 15 வருஷத்துல தோல்வியே பார்க்கல, தோல்வி பார்த்துட்டு தான் இருக்காரு. அதாவது அந்த இடத்துல இனியும் அனுபவம் பத்தலை. எங்கெல்லாம் தோல்வி அடைகிறோமோ அனுபவம் பத்தலை, அதுலேருந்து கற்றுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இல்லை நாளைக்கு நம்ம அதை மேலே வந்துடும். பல விஷயம் நம்ம ஜெயிச்சிருக்கோம்ல, வெறும் ஃபெயிலியர் மாடலாம் அப்படி கிடையாது இல்லை. ஸோ இவர் கேட்ட கேள்விக்கு அர்த்தம் என்னன்னா, அந்த ஆத்மா கேட்ட கேள்விக்கு என்னன்னா, யாராவது ஒருத்தர் இருப்பாங்களா எல்லாருமே அனுபவி ஆத்மா, எதுலையுமே தோல்வியே அடையாதவங்க யாராவது இருப்பாங்களா? அப்படி இல்லை. அதுக்கு அர்த்தம் அவங்க நிறைய தோக்குறாங்க, அதில் நிறைய ஜெயிச்சுட்டு வராங்கல்ல, அந்த அனுபவம் அவங்களுக்கு கிடைக்குது இல்லை. அதே விஷயம் திருப்பி நடக்கும்போது அவங்க ஜெயிச்சுட்டு தானே வருவாங்க. ஏன்னா அதுக்கு அதுக்கான ஆன்சர் அவங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் டைம் அது மாதிரி தோல்வியிலே போய் மாட்டாமல் பார்த்துப்பாங்க. கரெக்டு தானே? இப்போ பாருங்க, நான் கடனில் வந்தேன், கடன் முழுமையாக தீரல, அதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். திருப்பி ஒரு வாட்டி பெரிய கடனில் போய் மாட்ட மாட்டேன்ல. இது மாதிரி 50 லட்சம் 60 லட்சம் கடனில் போய் திருப்பி மாட்டோன்னா, இப்போ என்ன மாதிரி ஒரு முட்டாள் இருக்க மாட்டானா, திருப்பி போய் அதே மாதிரி அவ்வளோ லட்சக்கணக்கில் போய் கடனில் போய் மாட்டிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஒரு முட்டாள் ஒருத்தர் இருக்கும். ஸோ இதுதான் அனுபவம். இருக்கிற கடனை இன்னைக்கோ நாளைக்கோ முடிக்க போகிறோம், அது வேற விஷயம். ஆனால் புதுசாக ஒரு கடனில் போய் மாட்டிக்க மாட்டோம்ல.
இது ஒரு தெளிவு வந்திருக்குல்ல, இதுதான் அனுபவி மூர்த்தி. சரியா? அந்த ஆத்மா கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, ஒரு தகவல். நான் உங்களுக்கு ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். அதாவது எனக்கு வந்து பீகார் பாட்னாலேருந்து ஒரு கால் வந்தது, நாடி ஜோதிடம் பற்றி. அதுக்கு நான் விளக்கம்லாம் கொடுத்துருந்தேன். அதாவது அவங்களுக்கு வந்து அங்கே இருக்கிற ராஜயோக சென்டருக்கு போய் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவங்க போய் அட்டன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வாரம் 10 நாளுக்கு அப்புறம் என்ன கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கூப்பிடுவாங்களா இருக்கும். அப்போ அவங்க என்ன கேட்டாங்கன்னா, நீங்கள் தமிழில் பேசியிருக்கீங்கல்ல ராஜயோகா 7 days கோர்ஸு, அதை வந்து நீங்கள் இங்கிலீஷ் எடுத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ தான் யோசித்தேன், நம்மளுடைய தமிழ் வீடியோ, அது நாடி ஜோதிடம் வீடியோ நல்ல லட்சக்கணக்கில் வியூஸ் போனதுனால ஆத்மா அதை பார்த்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் பார்த்து இன்றைக்கி ராஜயோகா சென்டருக்கு போகிறாங்கன்னா, நம்ம ஒரு 7 days கோர்ஸ் ஏன் இங்கிலீஷில் எடுக்கல, ஏன் மலையாளத்தில் எடுக்கல அப்படின்னு தோணுது. இப்போ வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது விருப்பப்பட்டு மலையாளத்தில் கேட்டிங்கன்னா, இல்லை இங்கிலீஷில் கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு 10 பேர் 15 பேர் இருந்தால் தான். ஏன்னா நான் எப்போ எடுத்தாலும் ஒரு அந்த செஷனே வந்து யூரோப்பியன் செஷனே வந்து 16 செஷன், 15 இது வந்து தியரி, 1வது வந்து கடைசி நாள் வந்து யோகா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நமக்கு ஆகிடும். ஸோ யாராவது கேட்டிங்கன்னா, ஒரு 10 பேர் கேட்டிங்கன்னா மலையாளத்துலேயோ இங்கிலீஷ்லேயோ எடுக்க நான் தயாராகவே இருக்கேன். அப்புறம் வந்து அதை நம்ம யூடியூப் வீடியோவாக போட்டுடலாம். ஓகேவா? ஸோ மலையாளம் செக்ஷன் மக்களுக்கு பார்க்க வைக்கலாம். அதே மாதிரி இங்கிலீஷில் பண்ணால் இங்கிலீஷ்லேயும் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்குது. ஸோ இது வந்து யார் கேட்டு வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.